பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே தீபாவளிக்கு பலகாரம் சுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா மயிலை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வெளியெல்லாம் போயிருக்கீங்களாக்கா வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து மயில் வந்து சொல்கிறாங்க, போயிருக்கேன், நான் 2010 வந்து ஒரு படத்துக்கு போயிருக்கேன், அப்போ நான் 10வது படிச்சுட்டு இருந்தேன் மயில் வந்து சொல்லுவாங்க. என்னது அப்போ உங்களுக்கு 30 வயசா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்பாங்க. ஐயோ இல்லை இல்லை, நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன், எனக்கு 2010 நான் 5வது படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பார்த்த சரவணன் வந்து இதை இதுலேயும் பொய் சொல்கிறா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு மயில்கிட்டே நேராக வந்து உன் ஆதார் கார்டு கொடுன்னு கேட்குறாங்க. என்னம்மா தீபாவளி எதுமா வேலை இருக்குது, இப்போ போய் கேட்குறீங்க, நான் அப்புறம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மயிலும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவ கேட்ட வேலைக்காகன்னு சொல்லிட்டு டேரெக்டாக மயிலோட அப்பா கிட்டே போயிட்டு மயிலை நான் சர்ப்ரைஸாக வெளியே கூட்டிகிட்டு போயிடுறேன், அதனால அவளோட ஆதார் கார்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா கிட்டே கேட்டோன்னு அவர் மயிலோட ஆதார் கார்டை எடுத்து கொடுத்துட்றாரு. அதை பார்த்த சரவணனுக்கு ரொம்பவே ஷாக்கு. மயில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 30 வயசு தான். சரவணனோட பெரிய பொண்ணு தான் வந்து மயில். இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே பார்த்திங்க அப்படின்னா சரவணன் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் மயிலோட நிலைமை என்ன ஆக போகுது, ஒவ்வொரு விஷயத்துலையும் பொய் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஸோ இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சரவணனுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் அந்த நகை விஷயம் மட்டும்தான் தெரியலை. நகையும் டூப்ளிகேட் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக மயில் கூட சரவணன் வாழவே மாட்டார். மயில் இந்த வீட்டை விட்டு வெளியே போக தான் போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.